வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் களத்தில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் என்றாலே அது வெறும் விளையாட்டல்ல, அது ஒரு உணர்ச்சிப் போர். இன்று நாம் பார்க்க போகும் இந்த வீடியோ வரலாற்றில் யாராலும் மறக்க முடியாத இரத்தமும் சதையுமாக பின்னிப் பிணைந்த ஒரு மகா யுத்தத்தை பற்றியது. வீடியோவை தொடங்குவதற்கு முன்னால் மறக்காம நம்ம ஹவுஸ் அட் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் அந்த ஹைப் பட்டனை அழுத்தி ஒரு பெரிய ஹைப்பையும் கொடுத்துருங்க. சரி, இப்போ 1999ஆம் ஆண்டின் அந்த உணர்ச்சி மிகுந்த களத்திற்குள் போகலாம். ஆண்டு 1999. இங்கிலாந்து மண்ணில் உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அதே சமயம் இந்தியாவின் இமயமலை சிகரங்களில், கார்கிலின் உறைபனி பகுதிகளில் இந்திய இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானின் ஊடுருவல்காரர்களுக்கு எதிராக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து ஒரு கொடூரமான போரில் ஈடுபட்டிருந்தார்கள். நாடே கொந்தளித்துக் கொண்டிருந்த அந்த சூழலில் மான்செஸ்டர் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் நேருக்கு நேர் மோத வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மைதானத்திற்கு வெளியே பாகிஸ்தான் வீரர்கள் தடித்த வார்த்தைகளால் வம்பிழுத்தார்கள். வக்கார் யூனிஸ் சச்சின் டெண்டுல்கரின் உயிரையே எடுப்பேன் என்று மிரட்டினார். ஷோயப் அக்தர் கங்குலியின் விலா எலும்புகளை உடைப்பேன் என்று கொக்கரித்தார். ஜாவேத் மியாண்டட் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்திய இராணுவமும் கோழை, இந்திய அணியும் கோழை என்று கேமரா முன்னால் திமிராக பேசினார். இந்த பேச்சுகள் இந்திய வீரர்களின் இரத்தத்தை சுட வைத்தன. அந்த முக்கியமான போட்டியில் துரதிர்ஷ்டவசமாக கங்குலி காயம் காரணமாக விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டது. இதை கண்ட பாகிஸ்தான் வீரர்கள் மிகவும் கேவலமாக விமர்சித்தார்கள். அக்தரின் அதிவேக பந்துவீச்சைக் கண்டு பயந்துதான் கங்குலி ஒளிந்து கொண்டார். அவர் ஒரு கோழை என்று மைதானத்திலேயே எள்ளி நகையாடினார்கள். ஆனால் அவர்களின் சிரிப்பு நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சிறிது நேரத்திலேயே அவர்களின் நட்சத்திர வீரர் வக்கார் யூனிஸும் காயம் காரணமாக வெளியேற வேண்டியிருந்தது. டாஸ் வென்ற இந்திய கேப்டன் முகமது அசாருதீன் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். 100 கோடி இந்தியர்களின் பிரார்த்தனைகளோடு சச்சினும் சடகோபன் ரமேஷும் களமிறங்கினார்கள். எதிரே உலகத்தரம் வாய்ந்த வாசிம் அக்ரம் மற்றும் ஷோயப் அக்தர். முதல் பந்திலே வாசிம் அக்ரம் ஒரு அபாரமான இன்ஸ்விங்கரை வீசினார். அது சச்சினை நிலைகுலைய வைத்தது. ஆனால் சச்சின் அங்கேயே நங்கூரமாய் நின்றார். வாசிம் அக்ரம் மற்றும் ஷோயப் அக்தரின் அனல் பறக்கும் பந்துவீச்சை சச்சின் மிக நிதானமாக கையாண்டார். 6வது ஓவரில் அக்தர் ஒரு பவுன்சரை வீச, சச்சின் அதை தனது ட்ரேட்மார்க் புல் ஷாட் மூலம் மிட்விக்கெட்டில் பவுண்டரிக்கு விரட்டிய போது இந்திய இராணுவமே எல்லையில் நின்று விசில் அடிப்பது போன்ற சத்தம் மான்செஸ்டரில் கேட்டது. மறுமுனையில் சடகோபன் ரமேஷ் வாசிம் அக்ரமின் பந்துகளை மிக லாவகமாக கட் செய்து பவுண்டரிகளை சேகரித்தார். 11 ஓவர்களில் இந்தியா 37 ரன்கள் எடுத்திருந்த போது அப்துல் ரஸாக் வீசிய ஒரு பந்து ரமேஷின் ஸ்டம்புகளை பதம் பார்த்தது. 20 ரன்களில் ரமேஷ் வெளியேற மைதானத்திற்குள் நுழைந்தார் இந்தியாவின் தடுப்புச் சுவர் ராகுல் டிராவிட். டிராவிட் வந்தவுடனேயே ஒரு நேர்த்தியான பவுண்டரியுடன் தன் கணக்கை தொடங்கினார். அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. சச்சின் பவுண்டரிகளை விளாசிக் கொண்டிருந்த போது பந்துவீச்சாளர் அப்துல் ரஸாக் சச்சின் முகத்திற்கு நேராக வந்து, கார்கில் போரில் உங்கள் இராணுவம் தோற்கப் போகிறது, இங்கே நீங்கள் தோற்கப் போகிறீர்கள் என்று விஷத்தை கக்கினார். சச்சின் இமை கூட அசைக்கவில்லை. அடுத்த பந்தை ரஸாக்கின் தலைக்கு மேலாக ஒரு மின்னல் வேக பவுண்டரிக்கு விரட்டினார். அமைதிதான் மிகச்சிறந்த ஆயுதம் என்பதை அன்று சச்சின் நிரூபித்தார். ஆட்டம் சூடுபிடித்த வேளையில் 21வது ஓவரில் அந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நிகழ்ந்தது. அசர் முகமது வீசிய பந்தை சச்சின் டிரைவ் செய்ய முயன்றபோது பந்து பேட்டின் விளிம்பில் பட்டு கேட்ச் ஆனது. சச்சின் 45 ரன்களில் ஆட்டமிழந்தார். அந்த விக்கெட்டை எடுத்தவுடன் அசர் முகமது மற்றும் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் அணிவும் ஒரு கண்ணியமற்ற முறையில் கொண்டாடினார்கள். குறிப்பாக அசர் முகமது சச்சின் பெவிலியன் நோக்கி திரும்பும்போது அவர் முகத்திற்கு நேராக ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டு ஓடி வந்தார். மீ காலி, இப்போ உன் இந்தியாவை யாரால் காப்பாற்ற முடியும் என்று பார்க்கிறேன், வீட்டுக்கு ஓடு என்பது போன்ற வசை சொற்களை மிக மோசமாக பயன்படுத்தினார். சச்சின் எதற்கும் எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக தலை குனிந்து வெளியேறினார். அந்த விக்கெட்டு விழுந்தபோது இந்திய ரசிகர்கள் மட்டுமல்ல, எல்லையில் இருந்த இராணுவ வீரர்களும் ஒரு நிமிடம் மௌனமானார்கள். சச்சின் அவுட்டான அந்த திமிரில் பாகிஸ்தான் வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை எடுக்க பாய்ந்தார்கள். அஜய் ஜடேஜாவும் சீக்கிரம் வெளியேறினார். இந்தியா 90 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அப்போதுதான் கேப்டன் அசாருதீன் களத்திற்குள் நுழைந்தார்.
ஒருபுறம் தடுப்புச் சுவர் ராகுல் டிராவிட், மறுபுறம் அனுபவம் வாய்ந்த அசாருதீன். பாகிஸ்தான் கேப்டன் வாசிம் அக்ரமுக்கு தெரியும், இந்த 2 பேரை வீழ்த்திவிட்டால் இந்தியாவை 150 ரன்களுக்குள் சுருட்டிவிடலாம் என்று. அதனால் அவர் தன் வாழ்நாளில் வீசாத மிக கொடூரமான பந்துவீச்சை ஏவினார். அக்ரம், அக்தர், அசர் முகமது என மூவரும் மாறி மாறி பவுன்சர்கள் மற்றும் கால்களை பதம் பார்க்கும் யார்க்கர்களை வீசினார்கள். அவர்கள் நோக்கம் விக்கெட்டை எடுப்பது மட்டுமல்ல, இந்திய பேட்ஸ்மேன்களை காயப்படுத்துவதும் கூட. கிரிக்கெட் என்ற ஜென்டில்மேன் கேம் அங்கே ஒரு இரத்தக் களரியாக மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் டிராவிட் அசைந்து கொடுக்கவில்லை. ஒரு பாறை போல நின்று ஒவ்வொரு பந்தையும் தடுத்தாடினார். அசாருதீன் தனது பிரத்யேகமான ரிஸ்ட் ஒர்க் மூலம் பந்துகளை லாவகமாக திசை திருப்பி ரன்களை சேர்த்தார். அப்போதுதான் அந்த தரம் தாழ்ந்த சம்பவம் நடந்தது. ஷோயப் அக்தர் அசாருதீனிடம் வந்து, நீ ஒரு முஸ்லிம், நீ எப்படி எங்களுக்கு எதிராக விளையாட முடியும்? எங்களுக்காக விளையாட வேண்டிய நீ அங்கே என்ன செய்கிறாய் என்று மத ரீதியாக ஒரு கேவலமான கேள்வியை கேட்டார். அசாருதீனின் கண்கள் சிவந்தன. அவர் ஷோயப் அக்தரை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அடுத்த பந்தே ஷோயப் அக்தர் 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பந்தை அசாருதீன் முன்னால் வந்து ஒரு அபாரமான ஆஃப் டிரைவ் மூலம் பவுண்டரிக்கு விரட்டினார். நான் இந்தியன், என் நாடு இந்தியா என்பதை அந்த மட்டை வீச்சு உரக்கச் சொன்னது. டிராவிட் ஒருபுறம் மிகவும் நிதானமாக ஆடி 61 ரன்களை குவித்தார். அவர் ஆடிய அந்த இன்னிங்ஸ் தான் இந்தியாவிற்கு ஒரு நம்பிக்கையை தந்தது. மறுபுறம் அசாருதீன் 59 ரன்கள் எடுத்து அணியை முன்னெடுத்துச் சென்றார். இவர்கள் 2 பேரும் இணைந்த அந்த 51 ரன்கள் பார்ட்னர்ஷிப் தான் இந்தியாவை ஒரு கௌரவமான நிலைக்கு கொண்டு சென்றது. பாகிஸ்தான் வீரர்கள் எவ்வளவுதான் ஸ்லெட்ஜிங் செய்தும் உடல் ரீதியாக மிரட்டியும் இந்த இருவரையும் நிலைகுலைய செய்ய முடியவில்லை. குறிப்பாக சக்லைன் முஷ்டாக்கின் சுழற்பந்து வீச்சை டிராவிட் இறங்கி வந்து அடித்த அந்த பவுண்டரிகள் பாகிஸ்தானின் திட்டங்களை சுக்குநூறாக்கின. 38 ஓவர்களில் இந்தியா 150 ரன்களை தாண்டியது. டிராவிட் அவுட்டான பிறகு அசாருதீன் மற்றும் ராபின் சிங் ஜோடி கடைசி ஓவர்களில் அதிரடி காட்டி இந்தியாவை 227 ரன்கள் என்ற சவாலான இலக்குக்கு அழைத்துச் சென்றனர். வெறும் ரன்களுக்காக மட்டும் அவர்கள் அன்று விளையாடவில்லை. எல்லையில் போராடிக் கொண்டிருந்த வீரர்களுக்காகவும் காயப்பட்ட இந்தியர்களின் கௌரவத்திற்காகவும் அவர்கள் ஒவ்வொரு பந்தையும் எதிர்கொண்டார்கள். 228 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் புகுந்த பாகிஸ்தானை இந்திய பந்துவீச்சாளர்கள் சிங்கமாக வேட்டையாடினர். குறிப்பாக வெங்கடேஷ் பிரசாத் அந்த போட்டியின் நாயகனாக மாறினார். சையத் அன்வர் பவுண்டரிகளாக விளாசி மிரட்டிய போது ஸ்ரீநாதும் பிரசாதும் இணைந்து விக்கெட்டுகளை சரித்தனர். சலீம் மாலிக் பிரசாதை முறைத்து பார்த்தபோது அடுத்த பந்திலேயே அவரை LBW ஆக்கி மைதானத்தை விட்டு அனுப்பினார் பிரசாத். போட்டியின் மிக முக்கியமான தருணம் அபாயகரமான சையத் அன்வர் விக்கெட்டை வீழ்த்திய போது அசாருதீன் பாய்ந்து பிடித்த அந்த கேட்ச் தான். அதன் பிறகு பாகிஸ்தான் பேட்டிங் வரிசை சீட்டுக்கட்டு போல சரிந்தது. இன்சமா முல்லக் மட்டும் நீண்ட நேரம் போராடினார். ஆனால் அவரையும் பிரசாத் LBW ஆக்கி இந்தியா வெற்றியை உறுதிப்படுத்தியது. இறுதியில் வாசிம் அக்ரம் விக்கெட்டை வீழ்த்தி இந்தியா 47 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றி வெறும் விளையாட்டு வெற்றி மட்டுமல்ல, எல்லையில் போராடிக் கொண்டிருந்த இந்திய வீரர்களுக்கு இது ஒரு பெரும் உற்சாகத்தை அளித்தது. இந்த தோல்விக்கு பிறகு சில வாரங்களிலேயே கார்கில் போரிலும் பாகிஸ்தான் படைகள் இந்திய இராணுவத்தால் விரட்டியடிக்கப்பட்டன. கிரிக்கெட் களத்திலும் போர்க்களத்திலும் இந்தியா தன் வீரத்தை நிலைநாட்டிய அந்த தருணம் என்றும் அழியாதது. இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான போட்டியுடன் உங்களை சந்திக்கிறேன்.